நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல சுப பலன்களை சனி பகவான் வாரி வழங்குகிறார். ஏன்னா கும்பராசின்னு சொன்னாலே கஷ்டம், கவலை, மனக்குழப்பம், சண்டை சச்சரவு, குடும்பத்திலையா பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் கணவரோட சண்டை, இல்லை கணவரே இல்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. பசங்களா கேட்கவே வேணாம், மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான கஷ்டம் விலகியது. கும்பராசிக்கான கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டம் எவ்வளோ, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, மெயினாக உங்கள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசியல் சார்ந்த ஃபேமிலி, ஏன் நம்ம சின்னத்திரையை சார்ந்த ஒரு நல்ல ஒரு அழகான குடும்பம், அழகான ஒரு சின்னத்திரையை சார்ந்த குடும்பம், மீடியாக்கள்லாம் இருக்காங்க. ஃபேமிலி ப்ராப்ளம். அப்போது கும்பராசினியர்களே, உங்கள் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அல்லது உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்கள் விலகும், ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனை 2 வருஷமாக இருக்குது சாமி, 3 வருஷமாக இருக்குது, 18 மாதமாக இருக்குது, இப்போ தான் ஒரு 6 மாதமாக இருக்குது, அல்லது இப்போ தான் ஒரு 1 மாதமாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாமி. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது மறைமுகமான தோஷமாக இருக்கலாம், மாந்திரீக தோஷமாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், அல்லது நான் சொல்கிற மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம். குறிப்பாக சனி குரு தொடர்பு, நிறைய பணங்காசுகள், வருமானம் அபரிமிதமானதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, வருமானம் அதிகமானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் உடையதாக இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஆவணி மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வருமானம் இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த சனியும் குருவும் சேர்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு மகாலட்சுமி யோகம், அல்லது ஒரு பண யோகம், ஒரு தன யோகம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுமா, ஒரு கடனை அடைக்கணும், ஒரு இஎம்ஐ கட்டணும் சாமி, 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும், ஒரு டியூ கட்டணும், என்னால் கட்ட முடியல. நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் கட்டுவீங்க. ஆவணி மாதம் அதுக்கு உங்கள் டியூ காசை வாங்கி தரும். ரொம்ப ஏழை நீங்கள், அல்லது உங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் சுமைகள் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக கும்பராசி என்பவர்களை கடன் சுமைகள் தீரும். அப்போ குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ஒரு மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
விவசாய பூமிகளை வச்சு தோப்பு, தோட்டம், காடு, விவசாய பூமி, விவசாயம், க்ரஷர், குவாரிகள், மணல், செங்கல் சூளைகள், இன்னும் நிறைய பூமியை வச்சு தோட்டம், ஃப்ளவர்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸு, தானியங்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில் அமைப்புகளை, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கம்பெனிஸு, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, பணங்காசு அதிக வருமானம் வரக்கூடிய மாதம், லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகள். என்ன வருமானம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு வரலையே. வருமானம் நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்கிறீங்க, பட் எனக்கு அது லைஃப்பில் நடக்கலையே அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் எனக்கு மட்டும் வருமானம் வரலை, நீங்கள் வருன்னு சொல்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த காரணத்தை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த தடைகள் விலகி நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியான வளர்ச்சியை பெற முடியும் கும்பராசி நேயர்களே. அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை கும்பராசி என்பவர்களே, வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அன்பான கும்பராசி என்பர்களே, கும்பம் அப்படின்னாலே ஆதிக்கம், சனி பகவானோட ஆதிக்கம். சனி பகவானோட ஆதிக்கம் அப்படின்னாக்க கண்டிப்பாக கடுமையான உழைப்பாளர்களாக இருப்பாங்க, கடடுமுரடான பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன ஒன்று, எல்லாத்தையுமே எல்லாரும் ஒரு முறை யோசிக்கிறாங்கன்னா இவங்க 10 முறை யோசிப்பாங்க. அந்த 10 முறை யோசித்து அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்ப்பாங்க. கெட்டது தன்னால் தீர்க்க முடியுமா, வெளியால் வச்சு தீர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க. தன்னால் தீர்க்க முடியும்னா அந்த பணியை எடுப்பாங்க, வெளியால் வச்சு தீர்க்கணும்னா அந்த பணியை எடுக்க மாட்டாங்க. சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்றத இவங்களுக்கும் இவங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். யாராலையுமே இவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது கும்பராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்தது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ எப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்காரோ அப்போ கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ராசிநாதன் ராசியில் இருக்கார், என்ன கொஞ்சம் உடம்புல படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் சூரிய பகவானால் பார்க்கப்பட்ட சனி பகவான், வக்ரகதி அடைஞ்ச சனி பகவானை ஆட்சி பெற்ற சூரியன் பார்க்கக்கூடியது. அதனால் உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கும். அதுவும் உடல் நலத்தில் தொந்தரவுகள் அப்படின்றது நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அடிவயிறு உபாதை, அஜீரண கோளாறு, மூட்டு வலி ப்ராப்ளம், அதே போல் பிறப்பு உறுப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு வரும். எப்படின்னு கேட்டிங்கனாக்க, சனி அப்படின்னாலே கழிவு பிறப்பு மற்றும் பிறப்பு உறுப்புகள் மற்றும் அடிவயிறு மற்றும் முட்டி மற்றும் மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரகஸ்பதியான சூரியனால் பார்க்கறதுனால, ஆத்மகாரகனான சூரியனால் பார்க்கறதுனால உடல் நலத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில், இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசிக்காரங்க மிக 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 எச்சரிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. சரி, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த ராகு அப்படின்றது கோதண்ட ராகு. இந்த கோதண்ட ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமே வந்துட்டுருக்கு. ஏன் திருமணம் தடை தாமதம் வந்துட்டுருக்குன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணத்திற்கு உண்டான ஏற்பாடான நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய கணவர் அல்லது விரும்பிய மனைவி
கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் மங்களகாரகனான அங்காரகனும் இருக்கிறாங்க. அம்மாவோட உடல் நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள், மனோநல ரீதியான பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே போல் நிலக்காரகனான அங்காரகன் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வீடே இல்லாமல் இருந்து வாடகை வீட்டில் இருந்தாங்க. வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டோடைய ஓனர்னால அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, 3 பேர் இருக்கக்கூடாது, தனி யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, வீடு 10 மணிக்குள்ளார வரணும் அப்படின்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இடம் அமைஞ்சு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு, அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இதுக்கு மனபூஜை போடுறதுக்கு வரக்கூடிய 22/8 நல்ல நாள். அப்போ 22/8 மனபூஜை போட்டு வாஸ்து நாள், வாஸ்து பகவான் நித்திரை விடுற நாள். வாஸ்து பகவான் நித்திரை விடுற நாளில் நம்ம தொடங்கினோம்னாக்க அத்தனை காரியங்களும் ஜெயம் ஜெயம் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடியது. அதே போல் 2 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்பு, 4 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு லாவிஷான சேடனான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இருக்கிற இடம் அப்படின்றது இதுவரையிலும் வாடகத்தில் கொடுத்துன்னு இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய லைவ் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனான சனி பகவான் தன்னுடைய சதசப்தமாக பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே 7ஆம் இடம் அப்படின்றது சூரியனோட வீடு. அந்த சூரியனோட வீட்டில் சூரியனே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது சிறந்தது. தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டு, தேவையற்ற டிபேட் பண்ணினோம்னாக்க பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி உழையக்கூடிய மாதங்கள், நிம்மதிக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய மாதங்கள் இந்த மாதங்கள். அதே போல் தொழில் பார்ட்னர் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் கூட லிட்டிகேஷன் ஆகி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு கான்ட்ராக்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதம் ஆவணி மாதம் அடக்கி வாசித்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆவணி மாதம் பொன்னான காலம். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஒவ்வொரு மாதம் பொன்னான காலம். ஆவணி மாதம் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, ஆவணி மாதத்தில் தான் நல்லதெல்லாம் குடும்பத்தில் நம்ம குடும்பமாக நம்ம சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சம்பிரதாயமே பாரத பூமியில் இறைவனை ஒட்டி தான். இறைவனுடைய 39 கோடி தேவர்களும் இங்கே சாமியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற சாமியார் அந்நியம் தாய் தந்தை அண்ணன் தம்பி மாதிரி சாமி நமக்கெல்லாம் கூடயே இருந்து செயல்படுறதுக்கு. ஏன்னா அந்த அளவு சக்தி கொடுத்துருக்காரு. கொடுத்தா தான் நம்மளை கூடயே அவர் கவனிச்சாதான் நம்ம ஃபுல் ஃபீடிங் எப்போதுமே நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. பில்லியன் ட்ரில்லியன் சாமர்த்தியம் கிடையாது. அப்படியே ஆனாலும் பணத்தை ஐடிக்காரன் பிடிங்கி போடுவான், இல்லை ஆளாச்சி கொண்டு விடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் சர்வசாதாரணம் தான். வெளிநாட்டில் ரொம்ப மோசம் இது. அவங்கெல்லாம் வாடலை, எப்படி என்ன வாடலை. நம்ம அப்படி சாமர்த்தியம் இல்லை. நமக்கு பேச தெரியும், நல்லா பேச தெரியும், எளிமையாக வாழ தெரியும், சந்தோஷமாக இருக்குது, அரவணைச்சிருப்போம், குற்றம் குறைய பார்க்க. இப்படிலாம் நம்ம வாழ்ந்து பழக்கம். நம்ம பகவான் ஈடுபட்டு இது கல்ச்சர் ஹேபிடேஷனில் வரும்போது அந்த கோயில் சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட திருவிழா, அந்த வீட்டில் சடங்குகள், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. நமக்கு அந்த குடும்பங்கள் மொத்தம் ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷம். ஒரு குடும்பத்தில் 4-5 பேராக இருக்கணும், இருக்க மாட்டேன்றாங்களே. ஏதோ வருவான் போவான். இன்னும் லீவ் அன்றைக்கி பையன் கூட மறுபடியும் போய்டும், பார்க்கணும் வந்தேன், லீவு, ஒர்க் இருக்குது. ஒரு குடும்பத்தில் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? குடும்பத்தில் அண்ணன் தம்பி அம்பி அக்கா அதெல்லாம் ஒரு கதைக்கு படிக்கலாம். இப்போ யாருமே கிடையாது இந்த குடும்பத்திலையும். அதிகமாக 2-1 பேர், அது கூட புருஷன் முஞ்சாது கூட எங்கேயோ இருக்கான். தாத்தா பாட்டி, அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட்டு, அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட்டு, பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட்டு, மகனுக்கு அப்பாயின்மெண்ட், பேரனுக்கு பார்க்க அப்பாயின்மெண்ட், இப்படி வைக்கக்கூடிய காலமாக போயிடுது. இப்போல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ எப்படி வெற்று வாழ்க்கை? அந்த வெற்று வாழ்க்கை வரக்கூடாதுன்றது தான் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி கடவுளோடு எப்போதுமே இருக்கணும்னு தான் நம்ம புராணங்களே எல்லாமே சொல்கிறது. தசரதருக்கே கடைசி நேரத்தில் யாரும் இல்லை, பொலையும் போகிறார். இப்படி யாருமே கிருஷ்ணருக்கு கடைசி நேரத்தில் யாரும் கிடையாது, எல்லாத்தையும் அமுச்சிட்டு தான் போகிறார் கடைசியில். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பகவான் ஏன் வச்சார்னா, ஐயம் ஆளு சித்தியோன்னு இன்னைக்காக தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதுக்காக தான் நான் இருக்கேன். அந்த நேரத்தில் நினைக்கோ பகவானை நான் இருக்கேன். ஏன்னா இந்த பாரத பூமி ஸ்பெசிஃபிக்காக இது நடந்திருக்கு.
இந்த பூமி இது ஒரு வரப்பிரசாதம். அதனால் கர்ம பூமி, கர்ம பூமி சொல்லக்கூடிய இந்த ஒரு பூமி மட்டும்தான், மற்ற நாடெல்லாம் கிடையாது. இங்கே பெரிய வரப்பிரசாதம் இது. நமக்கு இந்த புராணங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்குள்ளேயே வாய்ஸே முடிஞ்சிடும். அது தெரிஞ்சு கொள்கிற பாக்கியம் எத்தனை பேருக்குன்னு தெரில. அது தெரிஞ்சுன்னா ஓரளவுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம், திருப்தி இருக்கும். அவ்வளோ உண்மை நடந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில். அதனால் இதெல்லாம் பார்த்து அனுபவிக்க சம்மந்தப்பட்ட விஷயம் ஞானம், சித்தாந்தம், அது வெறும் பொழுதுபோக்கு இல்லை. அதெல்லாம் அது தார்மீக, அது பிரகாரம் நடந்தே தீரும். அவங்களால யாராலையும் எதையும் மாற்ற முடியாது. உங்கள் சன் டிவி ப்ரோக்ராம் வேணால் மாற்றலாம் தவிர, எது வேணால் பண்ணலாம் தவிர, இதெல்லாம் அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. கதை காட்சிகள் வேணால் கோப்புகளை மாற்றலாம் தவிர, அவருடைய ப்ரோக்ராம் எதுவுமே நடக்கக்கூடியது எல்லா அளவும் மாறவே இல்லை. 28 சதுரகம் நடக்கிறது. ஒவ்வொரு சதுரகம் வரும்போது அந்த தன்னப்பட்ட ப்ரீசிடென்ட் நடந்ததுக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கால அளவு எல்லாம் குறைச்சி நேரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவார். இதெல்லாம் சுகபிரம்ம சொல்லக்கூடிய மகாபாகவத்தில் ஸ்ரீமத் பாகவத்தில் தெளிவாக எல்லாம் யார் வேணால் சொல்லலாம். சுகபிரம் பரிசுத்து மேலே போயிட்டார். வேறு யாரும் சுகபிரம் சூத பௌராணன் மூலம் விட்டு பின்னாடி வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிட்டு நமக்கு இன்றைக்கி படிக்க தெரிஞ்சுக்கணும். அவள் பெரிய மகான்கள்லாம் இருந்தாலும் நம்ம இந்த அளவு ஓரளவு தெரியாது, இல்லைன்னு தெரிஞ்சிருக்காது. இதுக்கே வெள்ளக்காரன் வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இருக்கிற கொஞ்சம் அறிவும் போயிடுது. அப்புறம் பற்றற்ற வாழ்க்கையில் வாழறதுக்கு வேண்டி பகவானை பிடிச்சி பற்றற்ற வாழ்க்கையை வாழினா, பகவானை விட்டுட்டு பற்றற்ற வாழ்க்கையாக நல்லது, பற்றற்ற வாழ்க்கை நல்லது நான் போது விஷயங்கள்லாம் நம்ம தெரியும் குடும்பத்தில். இல்லை அதெல்லாம் பற்று அற்று எதையோ பற்றிண்டு ஆயிடுது. இது என்ன தேவையாது? எப்படி நிம்மதி வரும்? தேடல், சர்ச்சு தேடின்னு எங்கே போக முடியுங்க? வாழ்க்கை இந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அது பெரிய கதையே உண்டு. அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அவங்க சொல்கிறதுக்கு. அப்புறம் இன்னது அஸ்ட்ராலஜி சொல்கிறான்னு சொல்கிறான்னு ஆகிடும். ஆனால் கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் வைப்பாங்களே, மனுஷன் சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு போகணுன்னு வரக்கூடிய நாட்களில் 16 நாள் கும்பம். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கும் கும்பம் உண்டு. கும்பநீர் அதை மந்திரங்கள் சொல்லி அந்த 10 ஆக்கர்ஷிப்பார்களில் கொடுத்து செஞ்சு அதை இதோடு நடக்கக்கூடிய காரியம் செய்கிறது. அது முக்கியமான விசேஷம் கும்பம். அந்த கும்பம் அமைப்பு தான் கும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட சொல்லி கர்மங்களுக்கு முடிவு கட்டுற நாள். அந்த பறவை கர்மங்களுக்கெல்லாம் முடிவு காட்டணும். அந்த யாரை கும்பத்தில் திறந்தாங்களோ அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு உலக விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபெயிலியராக தான் இருக்கும். எல்லாமே பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்கும். பயப்பட வேண்டாம். ஒரு டிஜெக்ஷன் வரணும். வெறுப்பு வரத்துக்கு தான் வச்சுருக்கான். எதிர்பார்த்ததில் 0 ஆகும். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை இனிக்காது என்னதுன்னு. அதே மாதிரி பிறந்த குட்டிகள் வளர்த்து பார்த்தோன்னா அது ஏதோ ஆண்டு இருக்கும். அறிவு விருத்தி ஆகி ஒருத்தன்னா அப்படியே லக்கிஷாக இருக்கும். தடைப்பட்டு வரும். பிறந்தது ஒரு இடம் இப்படிலாம் போகும். உறவுகள்லாம் வந்து நம்மளை பயன்படுத்திட்டு குப்பையில் தூக்கி போடும். இதெல்லாம் சர்வசாதாரண இந்த கும்பத்தில் யாரும் பிறந்தவங்க பொறுத்தவரை பார்த்தோன்னா எதிர்நீச்சல் போட்டுகிட்டே தான் வாழ்க்கையை வாழணும் தவிர வாழ்க்கையாக ரிலாக்ஸேஷன் இருக்கிறது வழியே இல்லை. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இன்றைக்கி வந்து விஷ்ணுபதி, அதாவது ஆவணி மாதம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து 5-6 தேதிகளில் வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அதே மாதிரி 5-6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது செப்டம்பர் மாதம். ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது, புதிய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுறது, நீண்ட தூர பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ரீதியாக வேறு வாய்ப்புகள் இல்லை மஸ்ட்டு அப்படின்னிங்கன்னா இந்த கோவில், சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து 2 நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து 17ஆம் தேதி, அப்புறம் வந்து 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 17, 26, செப்டம்பர் 8 இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதே மாதிரி லக்கி கலர் என்ன அப்படின்னா கிரே கலரு. இந்த கிரே கலரில் வந்து கிரே கலரு, அதுக்கப்புறம் வந்து இளம்
நீலம் சொல்லுவாங்களே, அதாவது லைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரு, அப்புறம் ஐவரி கலரு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான கலரு. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டு போகிறது அல்லது இந்த கலரில் கர்ச்சீஃபையாவது கையில் வச்சுக்கிறது கூடுதல் பலன் கொடுக்கும் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம்தான். நிறைய அனுகூலமானது. நீங்கள் நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது. இது வரைக்கும் நமக்கு நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்த அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. நல்ல லாபகரமான மாதம்ங்க இந்த மாதம் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கொடுக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் நீங்கும். அதாவது இவ்வளோ நாளாக அப்படியே ரொம்ப மந்த நிலையும் தேக்க நிலையும் இருந்திருக்கும் உங்கள் தொழிலில். அதாவது ஒரு பனி இருக்குது, அந்த மூடு பனி இருக்குது அப்படின்னா சூரியன் சுள்ளுன்னு அடித்தா அந்த பனியெல்லாம் விலகி போய் எப்படி வெளிச்சமாக இருக்குமோ பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகள், உங்களுக்கு வளர்ச்சி, நல்ல இன்கம் இது எல்லாமே கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸு, உங்களுக்கும் பார்ட்னருக்கும் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதம் நீங்கும். அதே மாதிரி பார்ட்னர் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர் எப்படி இருக்காங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்ட்டு, ஆனால் அதே நேரத்தில் கண்மூடித்தனமான சில பேர்த்த வந்து நம்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் புதனும் சனியும் கோச்சாரத்தில் எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அந்த டைம் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், உங்களோட விஷயங்களை கவனிக்கணும். ஃப்ரெண்டு தானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதாவது கண்ணீர் விடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது எல்லாமே முன் எச்சரிக்கையாக தான், உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. ஒரு நிகழ்வு கிரக சேர்க்கை இருக்குது, அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி இதை நான் சொல்கிறது, அவ்வளோதான். தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் உண்டு. புதிய புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தேடி வரும். இவ்வளோ நாளாக ஒரு ஆர்டர் கிடச்சா பரவாயில்லன்னு நினச்சிருப்பீங்க, அந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குருமங்கள யோகம் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து குருமங்கள யோகம் இருக்குது உங்களுக்கு. உத்தியோக ரீதியாக நிறைய பதவிகள் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு நிறைய ஆஃபர் லெட்டர்லாம் கொடுப்பாங்க. இதை விட பெட்டர் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். யாராவது வந்து வேறு கம்பெனிக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, ஆனால் வந்து கொஞ்சம் குழப்ப மனநிலையில் இருப்பீங்கள்ல, ஏன்னா 7 சனி இருக்குது, ஜென்ம சனி இருக்குது, போனால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இதை விட பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து குருமங்கள யோகம், அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க 10ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகம் இருக்குது. 5ஆம் அதிபதினா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர், அவரே உங்களுக்கு 7ல் இருக்குது. 7ஆம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய விஷயங்கள். அப்போது நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது அமையும். இந்த மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது. வேலையில் தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் இந்த மாதம் டக்கு டக்குன்னு பழிக்கும். ஏன்னா சூரியன் சனி இருக்குது. குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. கும்ப ராசிக்கு இந்த 7 சனி இருக்கும்போது 7 சனியிலேருந்து காப்பாற்றக்கூடியது குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியும் சூரியனும் பார்த்துக்கக்கூடிய மந்தாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு வந்து 7ல் சூரியன் இருக்கார், இப்போ ராசியிலேயே வந்து சனி இருக்கார். அப்போது குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரம், ஒரு பாக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு அலைன்ஸ் ஆகி ஃபிக்ஸ் ஆகும். நிச்சயம் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபிக்ஸ் ஆகிறது இவங்க தான், இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிறது, திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் போய் பரிகாரம் செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி, அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், வேலை உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு, புனித நதிகளுக்கெல்லாம் சென்று நீராடக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கெல்லாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உத்தியோக உயர்வுகள் உண்டு. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். நீங்கள் யாருன்னு இவ்வளோ நாளாக வெளியில் தெரியலனா கூட இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட அது அப்படியே பெரிய லெவலில் தெரியும்.
பெரிய லெவலில் பாராட்டு, பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. அது மூலிமா உங்களுக்கு பாராட்டு, அங்கீகாரம், புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டாடக்கூடிய மாதமாக இது அமையுது. உங்களுக்கு என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே 3 மடங்கு 4 மடங்கு அப்படியே திரும்ப கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும். தலைமை இடத்துலேருந்து பாராட்டு கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கிடச்சிரும். அதாவது நீங்கள் அந்த போஸ்ட்லேயே இருக்க மாட்டீங்க. ஆனால் வேறு யாராவது ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது வந்து உங்களை தானாக தேடி வந்து அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடியது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. அதை கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. படிக்கக்கூடியவங்க படிப்பில் கவனம் செலுத்தணும். படிப்பில் முன்பை விட ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சோம்பேறித்தனம் வரும். அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி. கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அலைச்சலும் இருக்கும். அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும். அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இது அமையும். இந்த மாதம் சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. சுறுசுறுப்பாக தான் இருக்கணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய செயல் வீரர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை ஈஸியாக, அதாவது வெளியில் சொல்லாமல் சாதிக்கிறதுல நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அதனால் சாதிச்சிருங்க. சாதிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சோம்பேறி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இந்த ஜென்ம சனிங்கிறது வந்து சில டைம் வந்து உடல் வலி, மன வலி இது எல்லாமே கொடுக்க தான் செய்யும். பட் ஆனால் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிறந்தெல்லாம் வரமாட்டாங்க. உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். வேறு ஆட்கள் கிடையாது. உங்களை விட வேறு யார் உங்களுக்கு அக்கறையாக இருப்பாங்க? நம்ம மேலே தான் அக்கறையாக இருக்க முடியும். அதனால் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை வளர்த்துக்கங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். சனி புதன் பார்க்குது. ஃப்ரெண்டை நம்பாதீங்க. ஜாமீன் போடாதீங்க. இடம் வாங்கக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயமும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. இப்போ பூர்வீக சொத்துக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அங்காளி பங்காளிகள்லாம் இருக்காங்க. கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா உங்களுக்கு உண்டான ஷேர் என்ன, அதுக்கு உண்டான அட்வான்ஸ் பேமெண்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், கையெழுத்து போடணும். நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகம்னா லீகல் ஒப்பீனியன் எடுத்துருங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. அதாவது வாகனங்கள் வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா அந்த புதனுடைய பார்வை வந்து வக்ரச்சனி, அதாவது புதன் வக்ரச்சனி பார்வை இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான ஒப்பீனியன் பார்த்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இடம் வாங்குறது, தொழில் ரீதியாக இடம் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த மாதிரி இருந்தாலும் அதில் விலங்குகள்லாம் பார்த்து வாங்கணும். ஏன்னா புதன் சனி பார்வை இருக்கும்போது நம்மளையே அறியாமையே நம்மளை ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அதை யோசித்து பண்ணணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கவனமாக பேசணும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்கின்னு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஆனால் அது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். அதனால் பிரச்சனை இல்லை. பொதுவாக இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள் தான் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டானது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அதாவது சுற்றுலா அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. திடீர்னு அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உண்டு. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி புதன், அவர் வக்ரச்சனி பார்வையில் இருக்கார். அது வந்து உங்களுக்கு காதல்னால மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒன்று வீட்டில் தெரிஞ்சு போய் பிரச்சனையாகும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு, அதாவது உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கை. ஒருத்தங்க மட்டும்தான் நம்மளோட லைஃபு கிடையாது. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மூவ் ஆன் பண்ணி வாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் மன உளைச்சலை இது கொடுக்கும். புதனால், அதாவது 5ஆம் அதிபதி புதன், அது காதல்னால கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட செய்யாத தப்புக்கு அது பேர் வரும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து சில டைம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு வந்து பேர் வரும். நீங்கள் அதை செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். இந்த மாதம் வந்து குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அதை அனுசரித்து போங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரிய லெவலில் சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரு.
அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஆவணி மாதங்கிறது அதிர்ஷ்ட மாதமாகவும் அனுகூலமான மாதமாகவும் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.